இந்த வீடியோல ஒரு ரோட்டார்ல சுத்தி காந்தத்த அட்டாச் பண்றாங்க. அண்ட் 2 பெரிய மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் வைக்கிறாங்க. ஸோ 2 மேக்னெட்டையும் வச்ச உடனே அந்த மோட்டார் பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சிருது. அது மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றாங்க. அருமையான ஐடியாவா இருக்குல்ல? இவங்கள தான் நம்ம கொண்டு வந்து மின்சாரத்துறையில அப்பாயின்ட்மென்ட் பண்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் லைக்ஸ் இருக்கு. காமன் பீப்புளுக்கு இதை பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்பவே லாஜிக்கலா தெரியும். சுத்தி மேக்னெட்ஸ் இருக்கு. 2 பெரிய மேக்னெட்டை வைக்கும்போது இந்த மேக்னெட்டோட ஈர்ப்பு விசை இல்ல எதிர்ப்பு விசை காரணமா கண்டிப்பா நடுவுல இருக்கக்கூடிய மேக்னெட் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது தெரியும். அதன் காரணமா அந்த ரோட்டார் சுத்த ஆரம்பிக்கும் அப்படின்றது ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். ஆனா டெக்னிக்கலா இது அப்படி வேலை செய்யாது. நம்ம புரியறதுக்காக 2 பெரிய மேக்னெட் எடுத்துக்கலாம், 2 சின்ன மேக்னெட் எடுத்துக்கலாம். சின்ன மேக்னெட் ஒரு ரோட்டாரோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அந்த பெரிய மேக்னெட் எதிர்ப்பு விசையை கொடுக்குது. இந்த சின்ன மேக்னெட் அப்போ அந்த எதிர்ப்பு விசைக்கு தகுந்தாப்புல அதை எதிர்த்து அப்படி சுத்துது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஆனா அது சுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேக்னெட் இங்க வரும்போது இங்க ஆல்ரெடி எதிர்ப்பு விசை இருக்கா, அப்போ இதுவும் அது கிட்ட போகும்போது அது இதை பிடிச்சி தள்ளதானே செய்யும். அப்போ இதை அந்த பக்கம் போக விடாது இல்லையா? அப்போ இது கண்டினியூஸா ஒரு ரொட்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொட்டேஷனை முழுமைப்படுத்தாது. இந்த காந்தத்தை பயன்படுத்தி அதை எதிர்த்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா மட்டும்தான் முடியும். அதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. இன்னைக்கு பெரும்பாலான எலக்ட்ரிசிட்டி அது மூலமா தான் ஜென்ரேட் பண்றாங்க. நீராவி வச்சோ இல்ல விண்டு மில் மூலமாவோ இல்ல நீர்மின் நிலையங்கள் மூலமாவோ ஜென்ரேட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மோட்டரை ஆன் பண்ணி விட்டா அது சும்மா குத்து மதிப்பா சுத்துது. அண்ட் அவங்க சைடில் வைக்கிற அந்த பெரிய மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது அது பெரிய மேக்னெட்லாம் கிடையாது. சும்மா ஏதோ 2 டம்மியை சைடில் வைக்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலாக எதுவும் வேலை செய்யாது.